ஹோசானா. எங்கள் நல்ல தகப்பனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னபோது நின்று அவனை அழைத்த இடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி விரும்புகிறதை கொடுத்து ஆசீர்வதித்த தகப்பனே, இந்த 15ஆம் தேதி வரையிலும் சபையை போஷித்து பாதுகாத்து எல்லா இக்கட்டுகளுக்கும் தீமைக்கும் விலக்கி காத்து வருகிற மகிமையின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்க எழுந்தருளி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்த, பலி செலுத்த, ஸ்தோத்திரம் செலுத்த, பரிசுத்த தகப்பனை ஆவியில் ஆராதிக்க இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. வரப்போகிற வந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலையும் உம்முடைய வஸ்திரம் அப்படியே இறங்கி வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. நாங்கள் வந்ததை போல அல்ல ஆண்டவரே, வந்ததை போல அல்ல ஆண்டவரே. உமது கரம் என்னை தொடணும், உம்முடைய கரம் எங்களை தொடணும் ஆண்டவரே. ஜெபித்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள், உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல இப்போ இந்த துவக்க பகுதியில தானே தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே இறங்கி வருவதாக. பர்வதங்களை மெழுகு போல உருக செய்கிற தேவ மகிமை இறங்கி வருவதாக. தடைகளை உடைக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆராதனையில் எழுந்தருளி முன் செல்லுவீராக. எங்களை பாட வைத்து துதிக்க வைத்து எங்களுக்கு வர வேண்டிய விடுதலைகளை, ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, வார்த்தை பகுதிகள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் தகப்பன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கர்த்தர் கூட்டிட்டு வருவீராக. எல்லாரும் நாங்கள் சேர்ந்து ஒரே மனதோடு பரலோகத்தின் தேவனை ஒருமித்து துதித்து ஆராதித்து உமது கரத்தினால் விடுதலைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆவியில் ஒன்று கூட நாங்கள் பலனடையும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவரில் ஆராதனைக்கு உரியவர் ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. எந்த தடைகளும் எந்த அந்தகார வல்லமைகளும் மனுஷ ஆவிகளும் மேற்கொள்ள விடாதபடி பூரண ஆளுகை பரிசுத்த ஆவியானவர் ஜெப வீடை, ஜெப வீட்டுக்குள்ள கேண்டவர் இருக்கிற ஆண்டவர் இந்த சத்தம் எங்கெல்லாம் துணிக்கிறது அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபித்து தகப்பனே உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரமெல்லாம் நீர் எங்களை ஆளுகை செய்து தகப்பன் நாமம் மகிமைப்படும்படியாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளலாம். நாம சில பாடல்களை சேர்ந்து பாடி நல்ல உற்சாகமாக நன்மை செய்த நல்ல கர்த்தர் அவரை நன்றியோடு பாடி மகிமைப்படுத்த போகிறோம். பாடுவேன் பரவசமாகவேன் பரந்தோடும் இன்னலே என்கிற பாடலை முதல் பாடலாக நம்ம சேர்ந்து நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில், அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை, கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே. பாடுவோம். பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே. என்று மாறும் எந்த துயரம் எந்த மனமும் ஏங்குகையில், என்று மாறும்
கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே, மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே. பாடுவேன் பரவசமாகவே இன்னலே. ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போக, ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போக, கண்மாலை பிளந்து தண்ணீரை சுரந்து, கண்மாலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை, என் தாகம் தீர்த்த தயவை பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே. பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே. வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வான மன்னாவால் ஞானமாய் போஷித்த, வான மன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை சேர்ந்து பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே. ஆமென். பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அருமையான ஒரு நல்ல பாடல் பக்தன் பாடுகிறாங்க. சில வரியில பாடுவேன் பரவசமாகுவேன் அப்படி இருக்கும், சில வரியில பாடுவேன் பரவசமாகவே அப்படி இருக்கும். அப்படி பாடும்போது என்ன நடக்கும்னு அவர் சொல்றாருன்னா, இன்னல்கள் எல்லாம் பறந்து போகும். ஒரு விஷயம் கூட சில சான்சரை பாட போறோம் நல்ல உற்சாகமாக, நல்ல கைகளை தட்டி, நடுவுல நான் கை தட்டுங்க அப்படின்னு சொல்லாத அளவு நல்ல சத்தமாய் உங்களுக்கு போர்டில் அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்கும். சேர்ந்து நம்ம எல்லாரும் உற்சாகமாய் பாடும் போதே நம்முடைய சஞ்சலங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் ஓய பண்ணுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே. பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே. ஒரு விஷயம் கூட பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே. சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். தகப்பனே இன்னலே. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில், அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்தியே சென்ற கர்த்தரை என்னை
சென்ற ஆமென் பாடுவேன் பரவசமாகவே பறந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகவே பறந்தோடும் இன்னலே என்று மாறும் எந்த தோயரம் எந்த மனமும் ஏங்குகையில் என்று மாறும் எந்த தோயரம் எந்த மனம் ஏங்குகையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபானையே மகிழ்வித்த ஆமென் பாடுவேன் பரவசமாகவே பறந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகவே பறந்தோடும் இன்னலே வானாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானாந்திர பட்டினி நேர்கையில் வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத அண்ணா இயேசுவை காணாத பாடுவோம் பாடுவேன் பரவசமாகவே பறந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகவே பறந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகவே பறந்தோடும் என் இன்னலே பாடுவேன் பரவசமாகவே பறந்தோடும் இன்னலே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை பாடுகிற ஒரு கிருபை எனக்கு தந்ததற்காக பாட்டினாலே நான் துதிக்கும் போது எனக்காக நீர் யுத்தங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம பாடும்போதே நமக்கான அலங்கங்கள் தானாக இடிந்து விழும். எத்தனை பிள்ளைங்க ஆமே சொல்றீங்க? எத்தனையோ முறை என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். பெரிய பெரிய சில வியாதிகள் நல்ல ஆவியில நிரம்பி கத்தி பாடுவேன். அவ்வளவுதான் என்கிட்ட உண்டு ஆண்டவர். முழுமையா பாடி முடிக்கும் போது நோயை பார்த்தா தேடி பார்த்தாலும் காண முடியுமா? நான் சாட்சி உங்களுக்கு. நான் இருக்கிறேங்க, நான் இருக்கிறேன். நீங்க ஏதோ ஒன்று நினைக்க கூடாது. நீங்க ஏதோ ஒன்று நினைக்க கூடாது. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த பாட்டு போறோம். பழைய காலத்துல பாத்தீங்கன்னா புலவர்கள் ராஜாக்களை புகழ்ந்து பாடும்போது அவங்க என்ன கொடுப்பாங்களா சொல்லுங்க? உலக மனுஷனே ஏதோ ஒரு கிஃப்ட கொடுக்கும் போது நம்ம ராஜா அவரை புகழ்ந்து பாடும் போது நம்ம பலத்தோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது நம்மளை ஆசீர்வதிக்காம இருப்பாரா? நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தகப்பனே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாக்கோபின் தேவன் என் தேவன், என்னாலும் துணை அவரே, என்னை நடத்துவார். இந்த பாடல் நம்ம சேர்ந்து பாட போறோம். தெரிந்த பாடல். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. சேர்ந்து பாடுவோம். யாக்கோபின் என் தேவன், எனக்கென்றும் என் துணையாயிருக்கிறவரே, என்னாலும். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கு
துணையாளர் என்னை விட்டு விசுவாசத்தோடு ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. இந்த பக்கம் சத்தமா, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் விசுவாசத்தோடு ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. எத்தனை பேர் இருதயத்திலிருந்து பாடுறீங்க? நம்புவேன் இறுதி வரை. இவரை இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஆமென். நாங்கள் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நம்பி வாழ அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லலாம். நம்புவேன். நம்புவேன் இறுதி வரை. ஒரு விசை கூட நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. நாளும் நடத்துவாரே. கரங்களை தட்டி ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவர் எத்தனை அற்புதமான ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. மோசேயினிடத்துல வனாந்தரத்துல கர்த்தர் பேசும்போது அவர் சொல்லுவாரு, நீ போய் என் ஜனங்களுக்கு சொல்லு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் என்னை சந்தித்தார்னு சொல்லு. அவங்களுடைய வெறுமையிலிருந்து அவங்களை எப்படி நான் கொண்டு வந்தேன் அதை அவங்கள்ட்ட போய் சொல்லு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு ஒருவேளை பாருங்க, யாக்கோபு போல
கைவிடப்பட்டு துரத்தப்பட்டு சிலர் எல்லாம் பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால குடும்பத்தை விட்டு வெளியாக்கப்பட்டிருக்கலாம். ஆனா யாக்கோபின் தேவன் இருக்கிற வரை உங்களுக்காக பலகணி திறக்கும். அவர் உங்களுக்கு வேண்டியவைகளை தேவ தூதன் மூலமா உங்களுக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. பழைய ஒரு நல்ல பாட்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும் போது ஒரு சம்பவம் அங்க நடந்துச்சு. ராஜாக்கள் புஸ்தகம் 7 நீங்க படிப்பீங்க. அங்கே வாட்சிகளும் சுத்திகளும் உபயோகப்படுத்தப்படல. ஏன்னா பணி தீர்க்கப்பட்டு தான் கல்லுகளை ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். அன்றைக்கு அப்படி செய்திருக்கிறாங்க. அதனால ஆலயத்துக்கு உள்ள சப்தம் இல்ல, மகிமை இருந்தது. இன்னைக்கு கொண்டு வந்து சுத்திகரிக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி அவருக்கு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கீரி இயேசுவும். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கீரி இயேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கீரி. சேர்த்து பாடலாமா? கட்டடம் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கீரி இயேசுவுக்காய். சுத்தியல் வைத்து ஆடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து ஆடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கீரி இயேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கீரி இயேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கற்களாலே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கற்களாலே. உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம், உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கீரி இயேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கீரி இயேசுவுக்காய். கைவேலை அல்ல ஈடொன்றை, கடவுளின் பூரண சித்தப்படி. கைவேலை அல்ல ஈடொன்றை, கடவுளின் பூரண சித்தப்படி. கட்டிடும் சீரிய சிற்பிகள் நாம், கட்டிடும் சீரிய சிற்பிகள் நாம், கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கீரி இயேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கீரி இயேசுவுக்காய். பாவமாம் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. பாவமாம் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம், ஆவலாய் இயேசுவின். அவரே மூலைக்கல் ஆகிடுவார், அவரே
சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்கு கட்டடம். சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கைவேலை அல்ல ஈடொன்றை கடவுளின் பூரண. கைவேலை அல்ல ஈடொன்றை பூரண சித்தப்படி கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம். கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம். கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டடம் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கட்டடம் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். பாவமாம் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. பாவமாம் மணலில் கட்டப்பட்ட அவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவரே மூலைக்கல் ஆகிடுவார். அவரே மூலைக்கல் ஆகிடுவார். கட்டடம் சிற்பிகள் நாம். கட்டடம் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். சுத்தியல் வைத்து ரம்பத்தால் மரத்தை ஆமப்பா சுத்தியல் வைத்து அடித்தல்ல. ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கட்டடம் கட்டிடுவோம் இயேசுவுக்காய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பூமியில நீங்க எதை கட்டுறீங்களோ ஆண்டவர் சொன்னாரு அது பரலோகத்துல கட்டப்படும். உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி கட்டி கொண்டிருக்கிறீங்களோ அதுதான் பரலோகத்துல உங்க வாழ்க்கையை எதிர்காலத்துல கட்டுகிறீர்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு கல்லாவது வைத்து நம்முடைய வாழ்க்கையை கட்டுவோம் என்றால் சரியா ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை ஓடி முடிக்கும் போது மகிமை அடைந்த எருசலேமை நாம பார்க்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன். ஜோசப் ஆல்டன் அவருடைய பாடல். இந்த பாடலை பாடி கர்த்தரை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்தலாம். நம்ம எல்லா பிள்ளைகளும் நல்லா கை தட்டி கர்த்தரை பாடணும். ஹல்லேலூயா. எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே
பார்த்து கொள்வீர். நீர் எல்லாமே எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். நாளைய தினத்திற்கு எஜமானன் நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. நாளைய தினத்திற்கு எஜமானன் நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ குறைகள் நீக்கிடுவீர், நிறைவாயாக்கிடுவீர், திருப்தியாக்கிடுவீர், துதித்து மகிழ செய்வீர், குறைகள் நீக்கிடுவீர், என்னை நிறைவாயாக்கிடுவீர், திருப்தியாக்கிடுவீர், உம்மை துதித்து மகிழ செய்வீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீர் எதை நினைத்தும் கலங்காமல், எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லலாமா? எதை நினைத்தும் கலங்காமல் நான் இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சேர்ந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, எங்கள் நீர் எல்லாமே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். நாளைய தினத்திற்கு எஜமானன் நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ, நாளைய தினத்திற்கு எஜமானன் நீரே, நாளைய கலக்கமோ குறைகள் நீக்கிடுவீர், என்னை நிறைவாயாக்கிடுவீர், திருப்தியாக்கிடுவீர், உம்மை துதித்து மகிழ செய்வீர். குறைகள் நீக்கிடுவீர், குறைகள் ஆமப்பா நிறைவாயாக்கிடுவீர், திருப்தியாக்கிடுவீர், உம்மை துதித்து மகிழ செய்வீர். இப்ப சேர்ந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, எங்கள் இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா, மனதார அப்பா நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். என் சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
ஆமே நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். முன்னறிந்தென்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. முன்னறிந்தென்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரே. ஓ நீர் உண்மை உள்ளவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா. மனதார ஒரு விசை கூட நன்றி ராஜா சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் நீர் எல்லாமே, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். எதை நினைத்தும் கலங்காமல் நான் இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. நன்றி ராஜா, தகப்பனே நன்றி ராஜா. ஓ இயேசு ராஜா, ஆமே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் இயேசு ராஜா, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே. ஆமெனப்பா, எல்லாமே பார்த்து கொள்வீர். நாளைய தினத்துக்கு எஜமானனே, நாளைய தினத்துக்கு எஜமானன் நீரே. நாளைய கவலையோ கலக்கமோ, நாளைய குறைகள் நீக்கிடுவீர், நிறைவாயாக்கிடுவீர், திருப்தியாக்கிடுவீர். உம்மை துதித்து மகிழ செய்வீர். குறைகள் நீக்குவீங்கப்பா. என்னை நிறைவாயாக்கிடுவீர், திருப்தியாக்கிடுவீர். உம்மை துதித்து மகிழ செய்தீர். கைதட்டி சொல்லுவோம், நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. மனதார இருதயம் பாடட்டுமே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி
இயேசு ராஜா நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். ஆமென். எல்லாமே தகப்பனே நீர் எல்லாமே கொள்வீர். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும். ஆமென். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா எங்கள் ஏமே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். ஹல்லேலூயா. கரங்களை அப்படியே உயர்த்தி நாளைய தினத்துக்கு ஹல்லேலூயா. எஜமானன் நீர் தான் ஆண்டவர். எனக்கு இந்த பாடல ரொம்ப பிடிச்ச வரி அந்த வரி. நாளைய தினத்தை குறித்து நிறைய பேர் கவலைப்பட்டு இன்றைய தினத்துல வாழாமலே போறாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு மத்தேயு 6ல, கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை என்ன செய்ய முடியாதா, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனா நிறைய பிள்ளைங்க பாருங்க, கவலைப்பட்டே தங்களுடைய வாழ்க்கையை நாளைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை மறந்து இன்றைக்கே தங்களை என்ன செய்துக்கிறாங்கன்னா வேதனையில மூழ்கிறாங்க. ரொம்ப பிடிச்ச வரி அந்த வரி. நாளைய தினத்துக்கு அந்த ஒரு வரியை மட்டும் பாடலாமா விசுவாசத்தோடு? நாளைக்கு எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவேளை என் கண்களுக்கு இன்னைக்கு அது மறைவா இருக்கலாம். யாக்கோபை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார். ஆனா அவர் கையில ஒண்ணுமே கிடையாது, முதலீடு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் திட்டம் வைத்தவர் அழைத்தார். முன் குறித்து நம்மை முன்னறிந்து அழைத்த கர்த்தர். எத்தனை பேர் ஆமே சொல்லுகிறீங்க? நமக்கான எல்லாத்தையும் அவர் செய்து முடிச்சுதான் வச்சிருக்கிறாரு. நம்மளை அழைச்சிட்டு போறாரு அதை சுதந்திரிப்பதற்காக. அந்த ஒரு வரியை மட்டும் பாடலாமா நாளைய தினத்துக்கு? எஜமானன் நீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? ஆல்ரெடி நிறைய பேருக்கு புதுசு போல இருக்கிறீங்க, அதை நான் பார்த்தேன். ரொம்ப பழைய பாட்டு. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நாளைய தினத்துக்கு எஜமானன் நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. நாளைய தினத்துக்கு எஜமானன் நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ குறைகள் தீர்த்திடுவீர், நிறைவாயாக்கிடுவீர். சொல்லுங்க, திருப்தியாக்கிடுவீர், துதித்து மகிழ செய்வீர். எல்லா குறையும் நீக்குவீங்கப்பா, குறைகள் நீக்கிடுவீர், நிறைவாயாக்கிடுவீர், திருப்தியாக்கிடுவீர். உம்மை துதித்து மகிழ செய்வீர். இப்ப கை தட்டி சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா எங்கள் இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்கா
நீங்க தான்ப்பா. இனியும் உதவிடும் யெகோவா ஈரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஓ நன்றி, நன்றி அப்பா, நன்றி ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். ஆமென். எல்லாமே பார்த்து கொள்வீர். கரங்களை அப்படியே தட்டி நீங்க எல்லாம் பார்த்துக்கிறீங்கப்பா. நான் ஏன் கவலைப்படணும்? எங்க அப்பா, நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்க. என்னுடைய எல்லா தேவைகளையும் எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவீர். தேவனுடைய பர்வதத்தில் வேதம் சொல்லுகிறது, எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். ஆண்டவர் பல இடத்துல சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் இதை செய்வேன், செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. நாங்க நம்புறோம் ஆண்டவரே, உங்களால் இதை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசுவாச அறிக்கை செய்ய செய்ய அந்த வார்த்தையே உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் என்னை கொள்ளும் இயேசு நாயகா. ஸ்தோத்திரம். பழைய ஒரு பாடல், எமில் ஜபசிங் ஐயா அவருடைய பாடல். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். இந்த பாட்டு அப்படியே பாடி, நான் உங்க வீடா மாறணும்ப்பா, உங்க ஆலயமா மாறணும், எனக்கு உள்ள நீங்க வந்து தங்கிருங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? இயேசு எனக்குள்ள வந்து தங்கணும், அவ்வளவுதான். அவர் தங்கிட்டு அவர் தான் ஆசீர்வாதம், அவர் தான் மகிழ்ச்சி, அவர் தான் சமாதானம். வேதத்தில் அழகா பார்த்து சொல்லுவாரு, சமாதான பாத்திரம் எங்க இருக்குதோ அங்க நாம கூறக்கூடிய சமாதானம் அங்க அப்படியே ஆகும் என்று சொல்லி இருப்பார். ஹல்லேலூயா. சேர்ந்து இந்த பாடல் அப்படியே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போற அர்ப்பணத்தோடு கூட. தேங்க்யூ ஜீசஸ். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா. அப்படி எழும்பி நிற்கலாமா? உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா. உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா. உந்தன் வீடாய் கொள்ளும். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. என் வீட்டில் இருக்கிற குறைவெல்லாம் மாத்த வாங்க. உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா. குழந்தை உள்ளம் மாற்றும் இயேசு. அப்படியே தாங்கப்பா. மாம்ச கிரியை போக்கும் இயேசு. குழந்தை உள்ளம் இயேசு நாயகா, இயேசு நாயகா. குழந்தை உள்ளம் இயேசு. எல்லாரும் குழந்தை உள்ளமா இயேசு. திரும்ப விழாம காத்துக்குங்க. திரும்ப விழாது பா இயேசு நாயகா. கிருபை விழாது பா இயேசு நாயகா. திரும்ப விழாமல் கார்
இழக்காமல் காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா. கிருபை தாங்கப்பா. கிருபை இழக்காமல் காரும் இயேசு நாயகா, கிருபை இழக்காமல் காரும் இயேசு நாயகா. என்னை உமக்கு இயேசு அப்படியே ஒப்பு கொடுத்து, இனி நான் அல்ல நீ இயேசு நாயகா. என்னை உமக்கு ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க. இனி நான் அல்ல நீ இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீ. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியம். கரங்கள் அப்படியே உயர்த்தி, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசரு. ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை. கரங்கள் அப்படியே உயர்த்து, எல்லா கனம் துதி. தூதி புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஓ தூதியும் தூயவர் உமக். விலையேறப்பட்ட இரத்தத்தால் மீட்டிரே, விலையேறப்பட்ட உம் இரத்தத்தால் மீடுதலை கொடுத்தீ. விலையேற இருதயத்தின் ஆழத்தில் நீங்க கழுவுனதுனால நான் பரிசுத்தமா நிக்கிறப்பா. ராஜாக்களாக தேவியராக உமக்கென ஆமென். ராஜாக்களா ஆராதனை ஆராதனை. எல்லா துதிக்கும் பாத்திரரே தகப்பனே, ஆராதனை தகப்பனே. ஒரு அற்புதம் நடக்கட்டும். யாரும் அமைதியாய் அல்ல, அவர் உலாவிக் கொண்டிருக்கிற நேரம், அவருடைய வஸ்திரம் ஆலயத்தை நிரப்புகிற வேளை. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை உயர்த்தி
என்னால ஒண்ணுமே முடியாது. ஒரு அற்புதம் ஏசையா, என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே, மகிமை உமக்கன் மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர், துதியும் தூயவர். முழு பலத்தோடும் இருதயம் பாடட்டும். சுமந்திடும் எங்கே தாய் போல தேற்று, தந்தை போல ஆற்று, தோள் மீது சுமந்திடும் எங்கே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும். இருதயத்திலிருந்து உம்மை போல கைகளை உயர்த்தி நீங்க போதும், நீர் போதும் என் வாழ்வில் ஏசையா, நீர் போதும் ஏசையா என் வாழ்விலே. அப்படியே கரங்களை தட்டி கண்கள் எல்லாம் என்னை தேற்றுகிற ஒரு தேற்றரவான், எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர், நம்முடைய சமூகத்தில் என்ன ஒரு குழந்தை போல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பழைய அழுக்குகளையும் மாற்றுவீராக, கபடங்களை மாற்றுவீராக. என் லைஃப்ல நீர் செய்ய வேண்டிய நன்மைகள் கடந்து வர முடியாதபடி எந்தெந்த இடத்துல எல்லாம் சத்துருவினுடைய கயிறுகள் கட்டுகள் ஆண்டவரே அவனுடைய ஸ்தோத்திர ஆயுதங்கள் இருக்கிறதோ, நான் உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கும் போது தேவ பிரசன்னை என் மேல இறங்கி வரட்டும். தேவ பிரசன்னை என் சரீரத்துக்குள்ள நீங்க வாய் திறந்து என்னெல்லாம் சொல்லுகிறீங்களோ தேவ சமூகத்துல ஆமீன் வாய் திறந்து நீங்க பேச பேச கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை ஆமென்று ஆமென் என்றும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். பரலோகத்தின் அன்பின் ஆண்டவரே உமக்கு நன்றி. விடுவிக்கிற பரிசுத்த ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர், நல்ல விடுதலையோடு நல்ல வாய் திறந்து இருதயத்தில் இருந்து இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஒரு விடுதலை இந்த 15ஆம் தேதி நான் இந்த கட்டுகளோடு இருக்கிறது போதும் ஆண்டவரே, இந்த நிலைமையோடு நான் இருந்தது போதும் ஆண்டவரே. 18 வருஷம் நிமிர முடியாத கூனிய தேடி போய் ஒரே ஒரு தடவை அவள் சரீரத்தை தொட்ட கர்த்தர் இப்போ இந்த இடத்துல தகப்பனே என்னுடைய கூனு மாறும்படி என் தகப்பன் என்னை தொட வேண்டுமே, தொட வேண்டுமே, தொட வேண்டுமே. ஜீசஸ் இயேசையா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆராதனைக்குள்ள அவருடைய கரம் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்குது. அமைதியா தயவாய் நிற்க வேண்டாம். விடுதலை வாங்குகிற பிள்ளைங்க, விடுதலையை வாஞ்சிக்கிற பிள்ளை அவரோட கொஞ்ச நேரம் வாயை திறந்து அவரே சொல்றாரு, உன் வாய்களை விரிவா, உன் வாயை விரிவா திறக்க என் தகப்ப நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர் நம்ம நடுவில் இன்னைக்கு அவர் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி கொண்டே இருக்கிறார்.
கதறி கூப்பிடு, கதறி கூப்பிடு. ஆண்டவரே, இயேசுவே, எனக்கு உங்களை விட்டா வேற வழி இல்லை, உங்களை விட்டா வேற விடுதலை இல்லை. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், நடக்கட்டும். கூப்பிடு தேவ பிள்ளையே, கூப்பிடு. உன்னை அடக்கி கொள்ளாத. பக்கத்துல சொல்லுவாங்க சத்தம் போடாதன் இல்லை. என்னை விடுவிக்கிறவர் சமீபமாய் இருக்கிறார், எனக்கு ஜெயம் தருகிறவர் சமீபமாய் வந்திருக்கிறார். அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை, அவராலே அன்றி விடுதலை இல்லை. கூப்பிடு, கூப்பிடு. அடக்கி கொள்ளாத தம்பி, வாயை திறந்து இயேசு ரட்சகரே. நன்றி இயேசுவே. அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடியே இருக்கட்டும். செபிச்சு கொண்டே, துதிச்சு கொண்டே, கதறி கொண்டே, கத்தரே கத்தரே கத்தரே. ஹல்லேலூயா. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. ஒரு அன்னாள் கதறினதை போல கண்ணீர் வரட்டுமே. உன் பிரச்சனையை நினைச்சு மனசுன்ற போய் கண்ணீர் வடிக்கிற தேவ பிள்ளை, ஆண்டவர் சமூகத்துல துளி கண்ணீரை சிந்திப்பார். கர்த்தர் உனக்காய் பலகணியை திறக்காமல் இருக்கவே மாட்டார். அவர் நிற்பார், உன்னை அழைப்பார், உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவார். கண்ணீரோடு, கண்ணீரோடு. ஹல்லேலூயா. ஆமென். ஆஹா. நல்ல ரெண்டு கைகளையும் உயர்த்தி தகப்பனே, ஆஹா, ஆகும் ஆண்டவரே, ஆகும் ஆண்டவரே, ஆகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆஹா. இயேசையா. கதறி சத்தம் உயர்த்தி இருதயத்திலிருந்து நடக்கட்டுப்பா. அந்த தடை உடையட்டப்பா, அந்த கல்லு புரட்டப்படட்டும். தொடர்ந்து எங்களை பரிசுத்த ஆவியானவர் உடைய ஆவியின் பலத்தால் இடை கட்டுவீரார். இன்னும் ஆண்டவர் நடத்துவீரார். நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கூனி போய் வந்த உமது பிள்ளைகளை உம்முடைய அன்பின் கரம் தொட்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மையா என்னை தேடுவீர்கள் ஆனால், உண்மையா என்னை கூப்பிடுவீர்கள் ஆனால், கூப்பிடும் போதே நான் உனக்கு வெளிப்படுவேன் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க. இந்த ஜெப வீட்டுக்குள்ள உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிற உமது பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை, உமது பிள்ளைகளுடைய கூக்குரலுக்கு நீர் ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர். இனி அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர சிறைப்படுத்தப்பட்டவர்களாய் அல்ல, விட்டு வைக்கப்பட்ட கொழுத்த கன்றுகளாய் உமக்குள்ளே வளர்ந்து பெருகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஹல்லேலூயா சொல்லி மையப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 149 சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 9 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 149 அதனுடைய 1வது வசனத்திலிருந்து 9 வசனங்களை வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்பூரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஒரு விசை கூட வாசிக்க போகிறோம். அழகான வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்கள் வாயில், யாருடைய வாயில? நம்முடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும்
கையில இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருந்தா சத்துருவை நாம் சங்கிலிகளால் கட்ட முடியும் என்று பைபிள் சொல்லுகிறது. இப்ப பைபிளை வச்சுட்டு ஒரு தடவை கை தட்டி, ஆண்டவரே இந்த கனம் உங்க பரிசுத்தவான்களாக எங்கள் எல்லார் மேலும் இறங்கி வரட்டும், எல்லா பிள்ளைகள் மேலும் இந்த அபிஷேகம் இறங்கி வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அப்படியே செய்வதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுளாளெல்லாம் ஆராதிப்பேன் நான்.